ஹாய் கைஸ். அளவுக்கு அதிகமான செல்வங்கள் உங்கள் கைக்கு ஏற்ற தூரத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக கிடைக்குங்க. நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சால் நீங்கள் 2 வகையான மக்களை பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தர் வேலையில் வெற்றியாளராகவும் இன்னொருத்தர் தன் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சும் எதுவுமே சாதிக்க முடியாமல் இருக்காரு. இது எதனாலன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, இப்போ ஒரு இரும்பாலான மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அது எவ்வளோ பொருளை அட்ராக்ட் பண்ண முடியுமோ தன்னோட மேக்னெட் தன்மையால் கண்டிப்பாக கவர்ந்துருக்கும். இப்போ அந்த இரும்பில் உள்ள மேக்னெட் தன்மையை நீக்கிட்டு பார்ப்போம். அதால் ஒரு ரெக்கையை கூட தூக்க முடியாதுங்க. இதே மாதிரி தான் மக்களும் 2 வகையாக இருக்காங்க. ஈர்ப்பு சக்தி நிறைஞ்சவங்க துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. அந்த ஈர்ப்பு சக்தி இல்லாதவங்க பயத்தோடும் சந்தேகத்தோடும் இருப்பாங்க. காலத்தால் அழிக்க முடியாத ஈர்ப்பு சக்தி என்ன? அணுசக்தியா இல்லை கோள்களுக்கு இடையேயான பயணமா? இதில் எதுவுமே இல்லைங்க. உங்களோட சொந்த ஆள் மனசில் குடிக்கொண்டுள்ள அந்த அற்புதமான சக்தி தான் அது. உங்களுக்குள்ள 2 மனம் இருக்குங்க. அதுதான் வெளிமனம் மற்றும் ஆழ்மனம். இது என்ன வெளிமனம் ஆழ்மனம்? இது என்ன செய்யும்? எக்ஸாம்பிளுக்கு 2 விஷயம் சொல்கிறேங்க. உங்கள் மனசை ஒரு பூந்தோட்டம்னு கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் தோட்டக்காரர். உங்கள் ஆள் மனசில் எண்ணங்கள் என்னும் விதையை விதைக்கிறீங்க. எந்த விதையை விதைக்கிறோன்னு உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. விதையை விதைச்சா என்ன ஆகும்? அது நல்லதோ கெட்டதோ முளை விட்டு செழிப்பாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் முட்களை விதைச்சிங்கன்னா அதில் திராட்சையும் கிடைக்காது. நீங்கள் மாங்கனியை விதைச்சிங்கன்னா அதில் நெறிஞ்சி முள்ளியும் பார்க்க முடியாது. இப்படி தான் வெளிமனம் ஆழ்மனம் உங்களுக்குள்ளே இயங்குது. இதோட செயல்பாட்டை இன்னும் விவரமாக சொல்கிறேன், கேளுங்க. வெளிமனத்தை ஒரு கப்பல் இயங்குற அறையில் இருக்கிற கப்பல் தலைவர் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த கப்பல் தலைவர் என்ன செய்வார்? ஜெனரேட்டர் ரூமில் இருக்கிறவங்களுக்கு கட்டளை இடுவார். ஜெனரேட்டர் ரூமில் இருக்கிறவங்களுக்கு எங்கே போகிறோம்னு தெரியாது. இந்த கப்பலில் உள்ள கேப்டன் கட்டளை கேட்டு தான் அதுபடி செயல்படுத்துவாங்க. சப்போஸ் இந்த கேப்டன் திசை காட்டி அடிப்படையில் தவறாக கட்டளை அனுப்பிட்டா ஜெனரேட்டர் ரூமில் உள்ளவங்க அதையும் கேட்பாங்க. இதனால அந்த கப்பல் பாறை மேலே மோதுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி தாங்க கப்பல் தலைவர் எப்படி தன்னோட கப்பலுக்கு கேப்டனோ அதே போல தான் உங்கள் வெளிமனம் தான் உங்களோட உடலுக்கும் நடவடிக்கைக்கும் கேப்டன். கேப்டன் சரியான கட்டளையை கொடுக்கலன்னா கப்பல் சேதமடைஞ்சிரும். அதுபோல் உங்கள் அனுபவத்தை கட்டுப்படுத்துகிற உங்களோட ஆழ் மனசுக்கு உங்கள் எண்ணங்கள் மூலமாக சரியான கட்டளையிடணும். உதாரணத்துக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கு பண வசதி இல்லைன்னு சொன்னால் வார்த்தை பெறலாமல் அப்படியே உங்கள் ஆழ் மனசு உயர்த்துக்கும். அதுவே என் ஆழ் மனசோட சக்தி கொண்டு என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொல்லி பாருங்க. உங்கள் எண்ணத்தை மாற்றினா தலைவிதியே மாற்றிடலாம்.